மணி 12 மணி ஆச்சு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தொழுது திரும்புறோம். கிளம்பி வா. இக்பால் கிதரே? இக்பால் எங்க? इकबाल सो रहा है, वो पता नहीं क्या हुआ उसको। இக்பால் தூங்குறானா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு வரலையா அவன்? सो रहा है वहाँ। சரி வா, ரூம்ல போய் பாப்போம். அவன் தூங்கி டே இக்பாலு மணி 12 மணி ஆச்சு, தொழுகைக்கு வரலையா? அப்படி தூங்கிட்டு இருக்க? நான் துணி துவைக்கல, தூங்க போறேன், அடுத்த வாரம் வரேன். தேவையில்லாத வேலை பண்ணிக்கிட்டு இருக்காத. உனக்கு வெள்ளிக்கிழமை லீவு கொடுக்கறது தொழுகைக்கு போறதுக்கு தான். தேவையில்லாம ரூம்ல படுத்து எடுக்கிறியா? எனக்கு தெரியுமையா, தேவையில்லாம பேசாத. தேவையில்லாமலாம் நான் பேசல, சரியா? நீ போகாம போ. நீ தப்பு பண்ற, அதை நான் உன்கிட்ட சொல்றேன். இந்த மாதிரி பண்றா அப்படின்னு. பண்றதும் பண்ணாதும் உன்னோட தவறு. வெள்ளிக்கிழமை எல்லாருமே தொழுகைக்கு போறாங்க. நீ ஏன் படுத்துக்கிட்டு தொழுகைக்கு போகாம இருக்க? உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு 1000 பிரச்சனை இருக்கு. இக்பாலு, உனக்கு 1000 பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல. நீ வெள்ளிக்கிழமை நீ தொழுகைக்கு வந்து பாரு. உனக்கு அடுத்த வாரம் நல்லது நடக்கணும்னு என்ன வேணாலும் கேளு, சரியா? முதல்ல மதிக்க கத்துக்க. இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, நான் இந்த மாதிரி நீ பண்றத பார்த்துட்டு போக கூடாது, சரியா? நான் உனக்கு அதை எடுத்து சொல்றேன். அதை எடுத்து சொல்றது என்னோட கடமை. கேட்கறதும் கேட்காதும் உன்னோட கடமை. மக்களே, இந்த மாதிரி தொழுகைக்கு வராம இருந்தானா அவனுக்கு மறக்காம டேக் பண்ணி தொழுகைக்கு வர சொல்லுங்க அவனை.